ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவேதா விக்கி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருச்சியில் இருக்க கல்லணை விலாக தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கல்லணைக்குள்ளே இப்போ என்ட்ரு ஆகிட்ருக்கோம். இப்போ என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. 2 சைடுமே தண்ணியாக தான் இருந்தது. நாங்கள் போன டைம் வந்து தண்ணி அந்த அளவுக்கு இல்லை, ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி இருந்தது, அந்த சைடு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போது என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ்லாம் வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து உள்ள பார்க்குக்கு வந்தாச்சு. இங்கே வந்து சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னே எல்லாமே நிறையா இருந்தது. உள்ளேயுமே இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் விளையாடுறதுக்கு நிறையாவே இருந்துச்சு. பால்ஸு, பைக்கு, பீகாக்கில் விளையாடுறது, அந்த சைடு பார்த்தீங்கன்னா பைக்கு, ஃபிஷ்ஷு, அப்புறம் இது மாதிரி இன்னுமே நிறையா இருந்தது. ஊஞ்சல் இருந்தது. அப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்டர் கேம்ஸ் எல்லாம் இருந்தது. பிள்ளைங்க எல்லாமே ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா. இப்போ நம்ம வந்து டேம் இருக்க ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பவே ஸ்லோவாக தான் வந்துட்டு இருந்தது. நாங்கள் வந்து ஜனவரி மந்தில் தான் போயிருந்தோம், பொங்கல் டைமில். அப்போ வந்து தண்ணி இந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. இப்போ வந்து 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு தெரியல. பாருங்கள், இப்படி தான் இருந்தது. அடுத்து நம்ம மித்ரா குட்டி பார்த்திங்கன்னா ஊஞ்சலை பார்த்துட்டு ஊஞ்சலில் உட்காரணுன்ட்டு ஒரே ஆடம். சரி வான்ட்டு அவளை ஊஞ்சலில் உட்கார வச்சோம். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் சுற்றிட்டு இருந்தது. அப்புறம் நாங்கள் தான் எங்களுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக சுற்ற வச்சோம். அடுத்து ஊஞ்சலை முடிச்சுட்டு ஆட்டோவை பார்த்துட்டு ஒரே ஆடம். சரின்ட்டு இப்போ ஆட்டோவில் உட்காந்து ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோவில் ரவுண்ட் அடித்து முடித்ததுக்கப்புறம் ஆட்டோவில் விட்டு இறங்க மாட்டேன்ட்டு ஒரே ஆடம். இப்போது நம்ம கேங் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வீலில் இப்போ ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து ரொம்பவே பயம். ஸோ நான் வந்து போகல, அவங்க மட்டும்தான் போனாங்க. போய் ஒரு வழியாக இப்போ செட்டில் ஆகிட்டாங்க எல்லோரும். ஜாயிண்ட் வீலும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திரும்பி பாய் வேறு சொல்கிறாரு, அங்கே பாருங்கள். ஜாயிண்ட் வீலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நாங்கள் வந்து எல்லா கேம்ஸையும் ஒரு வழியாக விளாண்டு முடிச்சுட்டு அடுத்து கரிகால சோழனோட மணிமண்டபத்துக்கு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா அவுட்லுக் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே என்ட்ரு ஆனோடனேயுமே நம்ம கரிகால சோழன் வந்து யானை மேலே உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருந்தது. பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. பார்த்திங்களா, இப்படி தான் இருக்குது. இந்த மண்டபத்தில் சுற்றியுமே நிறையா ஃபோட்டோஸு, பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம கல்லணை வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்லணை வந்து கல் மேலே கல்லாக அடுக்கி வச்சு கட்டினனால தான் இதுக்கு வந்து கல்லணைங்கிற ஒரு பேரே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கல்லணைக்கு வந்து லாஸ்ட்டாக மீன் சாப்பிட்டு கல்லணை விழாவை முடிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே மீன் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம மீன் சாப்பிட்டு அடுத்து நம்ம மித்ரா குட்டி ஐஸ்கிரீம் கேட்டு ஒரே ஆடம். அவளுக்கு ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி கையில் கொடுத்து ஆஃப் பண்ணியாச்சு. பார்த்திங்களா, எப்படி ருசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு. ஸோ இதோட நம்மளோட கல்லணை விழாவை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.